இந்த மாதிரி சின்ன திரை வாய்ஸ்லாம் நிறைய பண்ணிக்கிட்டே போகலாம். கேப்டனா சரி, உங்களுக்காக இப்போ ஒரு பாடல் ஒன்று வந்திருக்கு. வர்றேம்மா, பொறுமா ராஜுக்குட்டி, பொறுமா. ஏன்னா அடுத்து ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் பெரிய ஷெடியூல் வச்சுருக்காங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு 5 minutes. எப்படின்னா, இப்போ ஒரு பாடல் வந்திருக்கு இல்லையா, ஏன் உச்சி மண்டையில் சுருங்குது அப்படின்னு. அந்த பாடலுடைய விமர்சனத்தை ஒரு 2 நட்சத்திரங்கள்ட்ட மட்டும் கேட்போம். முதல்ல கமல் சார், நீங்கள் நல்ல ஒரு விமர்சகர், நீங்கள் சொல்லுங்கள் அந்த பாடலை பற்றி. ஏன் உச்சி மண்டையில் சுருங்குது. பொதுவாக ஆண்களை பார்த்தாலே எனக்கு சுருன்னு தான் இருக்கும். முதல்ல சுருன்னு போட்டிங்கல்ல, இப்போ கிருன்னு போட்டுக்குங்க. நடுவில் டர்ரு புர்ரு எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை பாடலில் எனக்கு அந்த பாடல்லே ரொம்ப பிடித்த வரி அப்படின்னா, 5 மணி பஸ்ஸு, அதை விட்டா மிஸ்ஸு, ஒரே ஒரு கிஸ்ஸு, ஒத்துக்கிட்டா எஸ். அதுதான் ஆரோக்கியமான விஷயம். 5 மணி பஸ்ஸில் ஒரே ஒரு கிஸ்ஸு, அது என்னை பொறுத்தவரை பாடலில் மட்டும் இருக்கக்கூடாது, படம் முழுவதும் இருக்க வேண்டும். ஏன்னா என்னுடைய படம் பாதி ஜெயிச்சதுக்கு காரணம் நான் அந்த விஷயத்தை நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அடுத்து விஸ்வரூபத்திலையும் விஸ்வரூபமாக கொடுப்பேன். அதனால் நீங்கள் என்னைய ஃபாலோ பண்ணுங்க. நன்றி கமல் சார். வாங்க கேப்டன் விஜயகாந்த் சார், நீங்கள் சொல்லுங்கள் அந்த பாடலை பற்றி. பொதுவாக ஒவ்வொரு நடிகர்களுக்குமே வந்து எப்படி நான் நார்மலாக பேசினா எப்படி பேசுவாங்க, எமோஷனில் பேசினா எப்படி பேசுவாங்கன்ற மாதிரி கேட்டகரி இருக்குது. இப்போ நார்மலாக கேப்டன் சாருடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, ஜாதிங்கிறிய ஜாதி அடை உன்னை பெத்துச்சு கொம்மாடா மடையா, என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன், எதிரிக்கு நெருப்பா இருப்பேன், வரட்டுமா அடிங். இது நார்மல் கேப்டன். நம்மளே தொடர்ந்து 1 மணி நேரம் மைக்கில் பேசினா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஆனால் எலெக்ஷன் டயத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து காலையிலேருந்து நைட் வரையும் பேசி அதுவும் அங்கே ஜீப்பில் உள்ள மைக்கெலாம் அவ்வளோ குவாலிட்டியெல்லாம் இருக்காது. அதில் பேசி அவருடைய டோனே மாறிடுச்சு. இப்போ நான் பேசக்கூடிய அந்த வாய்ஸ் வந்து நீங்கள் எலெக்ஷனில் இந்த கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டோனு அப்படியே இந்த பாடலுக்கு விமர்சனம் கொடுத்துருந்தா அப்படி இருக்கும். அதாவது மக்களை தெரிஞ்சுக்குங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊயிங்கிறது ஆயிங்கிறது கத்துறது கையெழுத்து உக்காரு இருக்கிறவெல்லாம் கேனைய, நீங்க மட்டும் யோக்கியமா தெரிஞ்சுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். கேப்டன் எப்பயுமே மக்கள் கூட்டம் தான், மக்களை தவிர்த்து கேப்டன் போக மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு நீங்க என்ன சொல்லுங்க, ஏன் உச்சி மண்டையில சுருன்னீங்க, நானும் சுருன்னு இல்ல கேப்டன் கிர்ன்னு நீங்க, நானும் கிர்ன்னு. அன்று நாள் என்ன சொன்னேன் என்னமோ சொன்னேன். நல்லா தெரிஞ்சுங்க மக்களே, நீங்க டர்னா டர்ரு புர்ருனா புர்ரு, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க கேப்டன். ஒரு மனுஷன் மூச்சு விடாம 3 பக்கம் டயலாக் பேசிக்கிட்டு இருக்கேன், செல்போன்லயே மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு, கொஞ்சம் மேடையை பார்க்கணும். இங்க யார் வர்றா என்ன பேசுற, அப்பையும் மெசேஜ் அனுப்பிச்சு. நல்லா கை தட்டுங்க மக்களே. நன்றி மக்களே, நன்றி. This song is dedicated right for you. Yeah, hip hop தமிழ உங்கள் ஆதி. Let's go. கிளப்பில மப்பில திரியிற பொம்பல, என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டில. லேடிஸ் எல்லாருக்கும் வணக்கமுங்க, லேடிஸ் மானோ பறக்குதுங்க. கிளப்பில மப்பில திரியிற பொம்பல, என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டில. லேடிஸ் எல்லாருக்கும் வணக்கமுங்க, லேடிஸ் மானோ பறக்குதுங்க. Hi girls, how are you ya? 10 மாசம் பழகின பின்னே who are you da? 3 சொற்கள் I love you da, அதன் கதம் கூட உனக்கு தெரியலையா? ஹே சீனா லீனா பீனா மீனா, கொஞ்சம் தமிழ் தெரியும், வெட்டி சீனு வேணா. தமிழ்நாட்டை விட்டு புட்டு ஃபாரினுக்கு போனா, தாய்மொழி தமிழினை மறந்திட வேணா. ரோகிணி மோகினி யாமினி காமினி, சிகருன்னு நினைச்சிட்டு செய்யறது காமெடி. ஆமிலைய குத்த சொல்லும் வெட்டி வேலை வேணாடி, அவன் என்னதான் பாக்குறான் போல புனக்கேனடி. கிளப்புல மப்புல திரியிற பொம்பல, என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டுல. லேடிஸ் எல்லாருக்கும் வணக்கமுங்க, லேடிஸ் மானோ பறக்குதுங்க. கிளப்புல மப்புல திரியிற பொம்பல, என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டுல. லேடிஸ் எல்லாருக்கும் வணக்கமுங்க, லேடிஸ் மானோ பறக்குதுங்க. பேசிக்காவே நாங்க வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அதனால ஒரு மிமிக்ரி பெர்ஃபார்மன்ஸோட இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஓகேவா? 2012 உலகம் அழிய போகுதான். இதை பற்றி நம்ம நடிகர்கள்கிட்ட கருத்தை கேட்டோம். முதல்ல யாருன்னு பார்ப்போமா? வாங்க தம்பி. இந்நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற என்னோட குட்டி நண்பர்களுக்கும் வணக்கம். ஆமா, நீ யாரு? நான் தானா பஞ்சவன் பாரிவேந்தன். என்னது பாரிமொழியில பஞ்சமா? ஏன்பா
அங்க இருக்கிற மக்கள்லாம் பூவித்தாவது கால்வயிறு கஞ்சி குடிக்கிறாங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் பொய்யா? ஐயோ, பஞ்சவன் பாரிவேந்தன்ன்றது என்னோட பேருண்ணா. எல்லாரும் என்ன பாரின்னு கூப்பிடுவாங்கண்ணா. சாரி, என்னால அப்படி கூப்பிடவே முடியாது. ஏன் கூப்பிட முடியாது? பாரின்னா யாரு? யாரு? பாரின்னா வள்ளல். வள்ளல்னா யாரு? பாரி. வள்ளல்னா பேரறிஞர் அண்ணா. அண்ணா என்னைக்காவது நான் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கேனா? சரி, அவருங்க ஏஆர் ரஹ்மான்ட்ட உங்க அப்பா நீ ஒரு பேட்ஸ்மேன் ஆகணும்னு சொல்லியிருந்தாலோ, இல்ல சச்சின் டெண்டுல்கர்ட்ட உங்க அப்பா நீ ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லியிருந்தாலோ என்ன ஆயிருக்கும்? அப்பா பையன் 2 பேருக்கும் சண்டை ஆயிருக்கும். ஏண்டா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றதுக்குன்னே இருக்கியா? ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ். தம்பி, உன் ஆளு வெள்ளையா இருந்தா எனக்கு என்ன, கருப்பா இருந்தா எனக்கு என்னப்பா? ஆமா, நான் உன்னை இங்க எதுக்காக கூப்பிட்டேன் தெரியுமா? தெரியும். என்ன இவன் இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டானே? ஆமா, உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்? ஏதோ 2012 உலகம் அழிய போகுதுன்னு சொன்னாங்க. ஏண்டா என்னவோ பக்கத்து வீட்டில் குழந்தை ஆகிற மாதிரியே சொல்றிய? அது என்ன அவ்வளோ சாதாரணமான விஷயமா? சொல்லுங்க. ஆமா, அதை பற்றி உன்னோட கருத்து என்ன? யாரும் கவலைப்படாதீங்க. இந்த வேலாயுதம் இருக்கிற வரைக்கும் உங்க யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் எல்லாரையும் நீயே கொண்டுடுவாங்கிறியா? உன்னை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டணும். அதனால தான் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன். நீங்க காட்டுன்னு வேற சொல்றீங்க. அப்ப காட்டாம இருந்தா நல்லா இருக்குமாண்ணா? ஐயோ, காட்டாம விட்டா முத்தி போயிடும்பா. முதல்ல போய் காட்டு போ. அதெல்லாம் இருக்கட்டும், என்னமோ டவுட் நீ? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட்னா. என்ன டவுட்டு? கிஸ் அடிக்கும் போது மூக்கும் இடிச்சுக்குமா? பின்ன மூக்குமா இடிச்சுக்கும்? இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஏன்னா என்னை பார்த்து இந்த கேள்வி நீ கேட்கலாமா? ஒழுங்கா இங்கிருந்து போ. அடுத்தால் யாருன்னு பார்ப்போம். வாங்க தம்பி, அல்டிமேட். நான் தான் பில்லா. ஏன்பா எப்பவுமே நீ செல்லான்னு தானே சொல்லுவேன். அது என்ன பில்லா? அது பழைய தலை, இது புது தலை. அதே ஆமா, தலை நினைச்சு கொஞ்சம் வெள்ளையாத்தான் இருக்கு. புது தலை தான். ஆமா, 2012 உலகம் அழிய போகிறான். இதை பத்தி உன்னோட கருத்து என்ன? எல்லாரும் 2012 அழிய போற உலகத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி அத்திப்பட்டின்ற கிராமமே அழிஞ்சு போச்சு. அதை பத்தி யாராவது பேசுறீங்களா? அதுதான் யார் தெரியுமா? வாங்க தம்பி, சூர்யா. சிகேதா டிவியில பாத்திருப்ப, தியேட்டர்ல பாத்திருப்ப, போட்டோல பாத்திருப்ப, கூட்ல கூட பாத்திருப்ப. காட்டுல தெரிய நடந்து பாத்திருக்கியா? வெறித்தரவா வேட்டையாடி பாத்திருக்கியா? ஏன்பா இதுக்கு முன்னாடி டிஸ்கவரி சேனல்ல வேலை செஞ்சியா? சிங்கத்தை பத்தி புட்டு வைக்கிற? நாரு காட்டுமா? ஊர்ல இருந்து ஒரு பஸ்ல 10 பேர், 10 பஸ்ல 10,000 பேர். நாரு காட்டுமா? ரொம்ப இறை காட்டாதப்பா. ஆடியன்ஸ் எல்லாம் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சூர்யா. 2012 உலகம் அழிய போகுதுன்னு ஜோ சொல்லா? அது ஜோ சொல்லல, தெரு மொழில இருக்க ஜோசியக்காரன் சொன்னான். உலகத்தை எப்படி காப்பாத்துறது அப்படின்ற சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. சொல்லட்டுமா? சொல்லுப்பா. இப்போ இல்ல, நாளை இரவு 7 மணிக்கு சொல்றேன். தம்பி, நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, இப்பவே சொல்லு. இப்போ இல்ல, நாளை இரவு 7 மணிக்கு சொல்றேன். நாளைக்கு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றேன்ல, ஒழுங்கா இப்பவே சொல்றேன். இப்போ இல்ல, நாளை இரவு 7 மணிக்கு சொல்றேன். அதே இவன் பைத்தியம் போல் இருக்க. ஒரு கேள்வி, உங்க தலையெழுத்தையே மாத்தும். தலையெழுத்தெல்லாம் மாத்த வேணாம், கிழிஞ்சு போன இந்த 10 ரூபா நோட்டை மாத்தி கொடு. இல்ல, ஒரு கேள்வி உங்க தலையெழுத்தையே மாத்தும். அப்போ அந்த கேள்வியாவது கேளப்பா. இப்போ இல்ல, நாளை இரவு 7 மணிக்கு சொல்றேன். அப்படியா? தம்பி, உன்னை வச்சு ஒரு பெரிய டைரக்டர் படம் பண்ண போறாராம். அது மட்டும் இல்ல, பெரிய ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ண போறாராம். அந்த படத்தில் நீ நடிக்கிறியா? கண்டிப்பா. யார் அந்த ப்ரொடியூசர்? இப்போ இல்ல, நாளை இரவு 7 மணிக்கு சொல்லட்டுமா? ஒழுங்கா இங்கிருந்து போ. அடுத்தா யார் தெரியுமா? வாங்க தம்பி, சிம்பு. ஹலோ, நான் தான் ஒஸ்தி. நீ ஒஸ்தினா அப்போ நாங்கெல்லாம் என்ன மட்டமா? நானும் ஒஸ்தி தான், அவனும் ஒஸ்தி தான், இங்க இருக்க எல்லாருமே ஒஸ்தி தான். நான் கண்ணாடி மாதிரி இல்ல. அப்போ மூஞ்ச காட்டு கொஞ்சம் தலைவாரிக்கேன். தக்காளி சுட்டே போடுவேன். ஏன்பா உனக்கு அடிப்படை அறிவே கிடையாதா? தக்காளி எங்கேயாவது சுட முடியுமா? தோசையத்தான் சுட முடியும். தக்காளி வேணும்னா குழம்புல போடலாம். உங்க திறமையை கண்டு நான் வியக்கேன், உங்க சிந்தனையை கண்டு நான் வியக்கேன், உங்க அறிவை கண்டு நான் வியக்கேன். காலில் போட்டா கருக்கேன். ஏண்டா இங்க என்ன கவிதை போட்டியா நடந்துகிட்டு இருக்கு? ஹலோ, எல்லாம் உலகம் அழிதுன்னு சொல்றீங்கல்ல. பெத்த அப்பா அம்மா சேர்த்தா கூட கண்ணீர் தான் விடுறான், ஆனா உலகம் அழிஞ்சாதான் உயிரை விடுறான். பக்கத்துல தண்ணி விடுறான், போய் 4 குடம் புடிச்சிட்டு வா. ஏண்டா உலகம் அழிஞ்சா எல்லாரும் உயிரை விட்டுத்தாண்டா ஆகணும். நான் விரலாட்டுறவன் இல்ல, விரலை விட்டு ஆட்டுறவன். ஏன்பா உங்க வீட்டுல ஏதாவது காவாக்கு அடைச்சிருக்கா?
அதுக்கே வரல விட்டு ஆட்டுறேன். ஏதாவது நீளமான குச்சியை விட்டு ஆட்டலாம்ல? ஹலோ, என்னையே கலாய்க்கிறீங்களா? நான் இப்போ ஒரு பாட்டு பாடியிருக்கேன், கேட்டிங்களா? என்ன பாட்டு? லவ் ஆந்தம். ஆய், உனக்கு நேஷனல் ஆந்தமே ஒழுங்கா பாட தெரியாது, இல்லை லவ் ஆந்தம் வரையா? ஒழுங்கா இங்கேருந்து போ. அடுத்தால் யார் தெரியுமா? ஏன்பா, யாருப்பா நீ? உனக்குன்னு நான் தானே ஜெய். அடே ஜெய்சங்கரா? ஐயோ ஜெய்சங்கர். நல்லா இருக்கியா? கடைசியா வல்லவன் ஒருவன் படத்துல பார்த்தது, குரல்லாம் மாறி இருக்க. ஐயோ நான் ஜெய்சங்கர்ல, நான் ஜெயின. ஆய், யாருக்கிட்ட போய் சொல்ற? நீ ஜெய் இல்ல, ஜெய்சங்கர் தான். ஐயோ சத்தியமா நான் ஜெய்சங்கர்ல, நான் ஜெயின. ஆய், ஒழுங்கா ஜெய்சங்கர்னு ஒத்துக்க, இல்ல வந்திருக்க ரோபோ சங்கரை விட்டு காமெடி பண்ண சொல்லுவேன். ஐயோ வேணாண்ணே வேணாண்ணே, நான் ஜெய்சங்கர் தானே, ஜெய்சங்கர் தானே. அப்பயோ வரைக்கும் 2012 உலகம் அழிய போகுதான். இதை பத்தி உன்னோட கருத்து என்ன? என்னென்ன சொல்றீங்க? உலகம் அழிய போதா? ஐயோ, அமெரிக்கா அழிஞ்சிருக்கலாம்ல, இல்லைன்னா சைனா அழிஞ்சிருக்கலாம்ல, இல்லைன்னா ஜப்பானாவது அழிஞ்சிருக்கலாம்ல. அதெல்லாம் விட்டு உலகம் அழியுதுன்னா காரணம் இல்லாமலா? ஏண்டா, இதெல்லாம் என்ன உங்க மாமியார் வீட்டுல இருக்கு? எல்லாமே உலகத்துல தாண்டா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே, 2012 உலகம் அழிய வாய்ப்பே இல்லைண்ணே. எப்படிப்பா அவ்வளவு உறுதியா சொல்றேன்? நேத்தான ஒரு லேப்டாப் வாங்கினேன், 5 years கேரண்டி கொடுத்துருக்காங்களே, அப்புறம் எப்படி நான் உலகம் அழியும்? என்ன அறிவா பேசுது குழந்தை. ராய், நீ வாங்கினிய லேப்டாப் அது 2007 மாடல், இது 2012. ஆக மொத்தம் உலகம் அழிய போறது உறுதி. ஐயோ பரமா, எனக்கு சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரமா. அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும் பரமா, அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும் பரமா. நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன், நீ வேற என்ன காட்டுன்னு சொல்ற. அப்ப காட்டாம இருந்தா நல்லா இருக்குமா? விஜய் சார் டயலாக், இது என்ன நீங்க சொல்றீங்க? இதெல்லாம் கரெக்டா பேசு. ஸ்கிரிப்ட் வந்தா மட்டும் கோட்டை விட்டு ஒழுங்கா இங்க இருந்து போ. அடுத்தால் யாருன்னு பார்ப்போம். வாங்க தம்பி பிரகாஷ் ராஜ். ஹாய் சலோ, ஐ லவ் யூ டா சலோ, ஐ லவ் ஐ ஹேட் யூ டா. அதே இது முத்துப்பாண்டி கோட்டடி. ஏய், இது முத்தமிழ் பேரவைடி. இந்த பாரு சலோ, தனலட்சுமிய சாமியா. ஏய், தனலட்சுமி, பார்வதி, சரஸ்வதி எல்லாருமே சாமி தான். நீ யாரா ஆசாமி?